நீங்க வந்து டிஎம்கேல ஒரு மகளிர் அணியில வந்துட்டு ஒரு முக்கியமான பதவியில இருந்தீங்க, இப்பவும் இருக்கிறீங்க. மகளிருக்கான நிறைய விஷயங்கள் டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவச பேருந்து, மாதம் மாதம் 1000 ரூபாய். அதுல சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்கல, தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப தகுதி இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றது? அருமையான கேள்வி. 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் என்று சொல்ற திட்டமானது கிடைத்தவர்கள் வந்து அநேகர், கிடைக்காதவர்கள் தான் வெகு சிலர். அப்படி சொல்ல மாட்டாங்களே, கிடைக்காதவர்கள் தான் அநேகர், கிடைச்சவங்க வந்து சில பேர் தான், அப்படிதான் இலவச பேருந்து விட்டதுக்கு அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. ஆட்டோ டிரைவர்ஸே வந்து இதை முன்னாடி சொல்றாங்க. காணொலிகள் நிறைய வெளியே வந்திருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸோட மனைவிகளும் முன்னாடி வந்து சொல்றாங்க, அவர் வேலைக்கு போகாம நாங்க பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஆட்டோல சும்மா குடிச்சிட்டு தான் படுத்திருக்காரு ஸோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இலவசமா நிறைய விஷயங்கள் கொடுத்து எங்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாயிருச்சு அப்படிங்கிற சில விஷயங்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க. இப்போ ஒரு மாற்று வருது, மாற்று சக்தியை நிறைய அரசியல் கட்சிகள் உருவாயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சலுகைகள் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததுல யார் அந்த மாதிரி பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கார்கள் என்று நான் அதை நம்புகிறேன். ஏன்னால் அவர் வந்து ஒரு 40 இதில் வந்து 20 பெண்களுக்கான இதுக்கு நீங்கள் அதை நீங்கள் போடுங்க, நீங்கள் வந்து அதற்காக முன்னின்று வாங்கன்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்து சரியா நிறைய பெண்மணிகளை வந்து இன்னைக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறது வந்து சீமான் கட்சி. வணக்கம்க்கா. வணக்கம். நீங்க வந்து டிஎம்கேல ஒரு மகளிர் அணியில வந்துட்டு ஒரு முக்கியமான பதவியில இருந்தீங்க, இப்பவும் இருக்கிறீங்க. மகளிருக்கான நிறைய விஷயங்கள் டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவச பேருந்து, மாதம் மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுல சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்கல, தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப தகுதி இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றது? தகுதி வாய்ந்தவர்களுக்கு கரெக்டான அந்த 1000 ரூபாய் போக வேண்டியவங்களுக்கு போகுதா? போகலையே, எல்லா மக்கள் கையிலையுமே போலையே. இதோட 2-3 தடவை ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டாங்க. இந்த தடவை இவ்வளவு பேர் கொடுக்குறோம், இந்த தடவை இவ்வளவு பேர் கொடுக்குறோம்னு சொல்லியுமே எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் போய் சேரல. அப்ப என்னதான் நடக்குது? மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மகளிருக்கு எதுவுமே வரல. இலவச பேருந்து கூட சில பேருந்துல வந்துட்டு சில இடங்கள்ல நிப்பாட்டுவாங்க, சில இடங்கள்ல நிப்பாட்ட மாட்டாங்க. சில பஸ்ல வந்து டிக்கெட் வாங்குவாங்க, சில பஸ்ல வந்து ஏத்திக்க மாட்டாங்க. அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் டிஎம்கே மேல குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஏன், என்ன காரணம் அப்படி சொல்றதுக்கு? அருமையான கேள்வி. 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் என்று சொல்ற திட்டமானது கிடைத்தவர்கள் வந்து அநேகர், கிடைக்காதவர்கள் தான் வெகு சிலர். அப்படி சொல்ல மாட்டாங்களே, கிடைக்காதவர்கள் தான் அநேகர், கிடைச்சவங்க வந்து சில பேர் தான், அப்படிதான். அது ஏன் உங்களுக்கு அது தெரிகிறதுன்னா, அந்த கிடைக்காதவங்க சொல்லுற அவங்களுடைய 2 தடவை போட்டேன், நான் 2 தடவை ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டேன், நம்ம சொல்றோம் இல்லையா, நெகட்டிவான இது வந்து சட்டுன்னு நல்லா பரவிடும், பாசிட்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதோட அழுத்தம் வந்து கிடைக்கலன்னு சொல்றது வந்து, அதாவது ஆட்சியையோ இல்லை அவருடைய நம்மளுடைய செயல்பாடுகளோ அதை ஒரு குறைக்கும் வண்ணம் தான் அந்த ஒரு பேச்சு வருதே தவிர, சரிங்களா, கவர்மெண்டோட 1000 ரூபாய் திட்டமானது எங்கு போய் பதிவு செய்ய வேண்டும், அந்த பதிவு செய்கிற இடங்கள்ல கரெக்டாக பதிவு ஆகிட்டு தான் இருக்கு. பதிவு என்ன சொல்றோம் இல்லையா, 2 முறை நான் பதிவு செய்தேன் வரலன்னா, அந்த வரலேன்னு சொல்றதுக்குள்ள காரணம் அங்கே குறிப்பிட்டு ஒரு SMS வருதுங்கிறாங்க. இந்த காரணங்கள்னால தான் உங்களுடைய இது ரிஜெக்ட் ஆகிருக்கு, நீங்க திருப்பி போடுங்க. அப்போ அதற்காக பணியில் அமைச்சு வச்சிருக்காங்க நிறைய பேரை. அவங்கள்ட்ட போய் நம்ம அதை செய்ய, அவங்களோட டியூட்டி அதை செய்யலாம். இதுக்கும் நாம் வந்து டிஎம்கே பழி சொல்வதற்கோ இல்லை ஆட்சியை பழி சொல்வதற்கோ ஒன்றுமே. ஆட்சி அருமையான ஆட்சி, அவர்கள் அருமையான ஒரு 1000 ரூபாய் திட்டத்தை கொடுத்துள்ளார்கள். அந்த திட்டம் யார் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்கும் வரையறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கொஞ்சம் தாமதம் என்று சொல்லலாம், இல்லை கிடைக்காதவர்களுக்கு காரணங்கள், அந்த காரணங்களை கண்டறிந்து அதை வந்து கொடுப்பதற்காகத்தான் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர கொடுக்கக்கூடாது என்ற எந்த நோக்கமும் இல்லை. அதனால கிடைக்காதவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறார்கள், கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல, ஏன்னா கிடைக்கணும்னு ஆசை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கிடைத்த பெண்மணிகிட்ட போய் எப்படி உங்களுக்கு அந்த நிலைமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாருமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாசம் என்ன வரும், பென்ஷன் வரும். இந்த பென்ஷன் வந்தா நம்ம யாரை எதிர்பார்க்காண்டா, நம்ம அப்பாவை எதிர்பார்க்காண்டா, கணவனை எதிர்பார்க்காண்டா, யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம், எனக்கு வந்துடும். இதே மாதிரிதான் இது ஒரு பென்ஷன் தொகை மாதிரி அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது. அப்ப இந்த பென்ஷன் தொகைக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்களே. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள
அத்தனை மக்களும் சரியா இன்னைக்கு யாருக்கு சென்றடைய வேண்டும், சென்றடைய கூடாது, முடியாதுன்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பாங்க. அத்தனை பேரும் இது ஒரு மாதந்தோறும் அவர்களுக்கு செல்கின்ற ஒரு பென்ஷன் தொகையாக கருதப்பட்டு எல்லாருமே அப்ளை பண்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த பென்ஷன் தொகை கிடைக்காதவர்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்குமே தவிர இது வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து குறை சொல்வதாக நான் கருதவில்லை. சார், அது இதில் வந்து குறை சொல்கிறவங்களா முக்கால்வாசி பார்த்தா இலவச பேருந்து அதையுமே குறை தான் சொல்கிறாங்க. இலவச பேருந்து விட்டதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆட்டோ டிரைவர்ஸே வந்து இதை முன்னாடி சொல்கிறாங்க. காணொலிகள் நிறைய வெளியே வந்திருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸோட மனைவிகளும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, அவர் வேலைக்கு போகாமல் நாங்கள் பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஆட்டோவில் சும்மா குடிச்சிட்டு தான் படுத்திருக்காரு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இலவசமாக நிறைய விஷயங்கள் கொடுத்து எங்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாயிருச்சு அப்படிங்கிற சில விஷயங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு அத்தனை பேரும் அயல் நாடுகள் சென்று வருகிறார்கள். சரிங்களா? அந்த அயல் நாட்டில எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த அரசாட்சி செய்கிறவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பேணி காக்க வேண்டும். அது அவர்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கல்வியாக இருக்கலாம், இல்லைன்னா இதர செலவுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அந்த நாட்டினோட தலைவராக இருக்கலாம், அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு அமைப்புகளும் நாட்டு மக்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும், நாட்டு மக்கள் இன்னும் லகுவாக இருக்க வேண்டும்னு சொல்றதுக்காக தான் அது கொடுக்கப்படுகிறது. அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறோம். சரிங்களா? அது எல்லாரும் வச்சிருக்கோமா இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் வச்சிருக்கோமா? இல்லை, எல்லாருமே எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதா என்ன? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனால் நாம் வந்து யாரையும் எதிர்கொள்ளக்கூடாது, எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஒரே நோக்கத்தோடி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த வண்டிக்கு நீங்க பண்ண வண்டி வாங்குறவன் எல்லாம் வாங்கிடுவாப்ல. ஆனா லைஃபுக்கு நீங்க பாருங்க எத்தனை பேர் அந்த இன்சூரன்ஸை கொடுக்குறாங்க. இல்லை, நீ இந்த இன்சூரன்ஸை எதுக்காக எடுக்கணும்னு கவர்மெண்ட் வலியுறுத்துதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனா நீ போய் யாரை எதிர்பார்க்க வேண்டாம், ஐயோ என் பெற்றோர்கள் எனக்கு உதவவில்லையே, என் கணவன் எனக்கு உதவவில்லையே என்று நீ நிற்க கூடாது என்பதற்காக மட்டும்தான் அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வைக்குது. இதே மாதிரி தான் இந்த பெண்களுக்கு போக்குவரத்து அப்படின்னு சொல்றது, இலவச போக்குவரத்துன்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 வருட காலத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் கூட வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். சரியா? இன்னைக்கு மெட்ராஸுக்கும் ஊருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்னைக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கள், சிட்டிக்குள்ள வருமானங்களும் ஊருக்குள்ள வருமானங்களும் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஊரில் உள்ள பாதிப்புக்கும் இங்கே இருக்க பாதிப்புக்கும் வேற. ஊரில் உள்ள ஒரு பெண்மணி ஒரு 10 ரூபாய்க்கு கணக்கு பார்ப்பா. இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறி இறங்குனா 10 20 ரூபா செலவாகுது. ஒரு நாளைக்கு 20ன்னா சரிங்களா, அது ஒரு மாதத்துக்கு அது என்ன ஆகுதுன்னு ஒன்று கால்குலேட் பண்ணி பாருங்க. அது ஒரு மாதத்துக்கு அது அவ்வளோ தொகை என்ன, வருடத்துக்கு என்ன ஆகுது? சிறு துள்ளி பெருவெள்ளம். சரிங்களா? இந்த சிறு துள்ளியை வந்து பெருக்கிறது வந்து பெண்மணி மட்டும்தான். அப்போ அவங்களுடைய பார்வையில இந்த பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றது எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு காரியம்னா ஓடி போய் இபிக்கு போறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஓடி போய் பஸ்ல ஏறிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. முந்தைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபா செலவு பண்றதுக்கும் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, வீட்டு தலைவர்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து தலைவனும் தலைவியும் வேலைக்கு சென்றால்தான் ஓரளவுக்கு ஓட்ட முடியும்னு சொல்ற ஒரு எண்ணத்துக்கு வருகிறோம். அப்போ எந்த காரியத்துக்கும் ஒரு பிளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பெண்கள் வந்து இந்த இலவச பேருந்தை வந்து பிரயோஜனப்படுத்துறாங்க, அவங்க இது பண்றதுனால எங்களை ஆட்டோ டிரைவர் இவங்கள மாதிரி பாதிப்பு இருக்குன்னா மெஜாரிட்டி பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம் மட்டுமே. அதில் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு பின்னணிவு இருக்கும். அதுல வந்து நம்ம தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, சரிங்களா, இதனால எனக்கு பாதிப்புன்னு நம்ம முடங்கிடக்கூடாது. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது சிலருக்கு கிடைக்குது, சிலர் வந்து பாசிட்டிவா ஆகுது, சிலருக்கு நெகட்டிவா ஆகுது. இப்போ ஒரு மாற்று வருது, மாற்று சக்தியை நிறைய அரசியல் கட்சிகள் உருவாயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சலுகைகள் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப கொடுத்ததுல யார் அந்த மாதிரி பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது டிஎம்கேயை தவிர்த்து வேற யாரு ஓரளவுக்கு பெண்களுக்கு அந்த இதை கொடுத்திருக்கிறார்கள், பங்கை கொடுத்திருக்கிறார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கார்கள் என்று நான் அதை நம்புகிறேன். ஏன்னால் அவர் வந்து ஒரு 40 இதுல வந்து 20 பெண்களுக்கான இதுக்கு நீங்கள் அதை நீங்கள் போடுங்க, நீங்கள் வந்து அதற்காக முன்னின்று வாங்கன்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்து
சரியா? நிறைய பெண்மணிகளை வந்து இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து சீமான் கட்சி. இது என்னுடைய கருத்து. இப்ப தமிழக பட்ஜெட் கூட போட்டாங்க. பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பட்ஜெட் நடந்தது. பட்ஜெட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய விஷயங்களுக்காக பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இதுல பார்த்தா தமிழகத்தை வந்து கண்டுக்கவே இல்லை, தமிழகத்தை மோடி அரசு கண்டுக்கவே இல்லை, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் போய் பேசுறாங்க. எந்த ஊடகத்தை ஓபன் பண்ணாலும் இந்த டாபிக் தான் வந்து ஹாட் ஆஃப் தி டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம தமிழக முதல்வர் வந்து இதை பத்தி எந்த கேள்வியுமே எழுப்பல அப்படின்னு சொல்லி அந்த பேச்சும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக முதல்வர் இதுக்கு கேட்கலன்னு சொல்றது முற்றிலும் என்னால் மறக்கப்படுகிறது. ஏன்னா எப்போ பட்ஜெட் போட்டாங்களோ அன்னைய மறுநாள்ல இருந்தே விவாதமே இதில் தான் ஓடிச்சு. ஏன் நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து சரிங்களா நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த தமிழ்நாட்டை பற்றி சொல்லலைன்னு சொல்றது விவாதங்கள். அதற்கு அவங்க பதிலும் கொடுத்திருந்தாங்க. சரியா, மாநிலங்கள் பெயரை நாம் உச்சரிக்க வேண்டுமா வேண்டாமான்னு சொல்ற அது ஒரு விளக்கம் இருந்தாலும் பட்டி தொட்டி எல்லா ஊருக்கும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் உங்களுடைய மீடியாக்களை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசப்படுறது வந்து இந்த நியூஸ் பேப்பர்கள் தான். சரிங்களா? நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த குழந்தை முதல் அந்த தாத்தா முதல் பெரியவங்க அத்தனை பேரும் என்னையா நம்ம ஊரை பற்றி நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையாமே, மோடி அரசு நம்ம ஒன்றுமே கொடுக்கலையாமே. சரிங்களா? இதை வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அப்படி இருக்கும் போது டிஎம்கே அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கவில்லையான்னு கேட்டாருன்னா அது கண்டிப்பாக கேட்கிறார். அதுக்காக எல்லா விளக்கங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு என்னதுன்னா இந்த விவாத மேடை. இப்பவும் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு விவாத மேடை. ஏன் எங்களுடைய தமிழ்நாட்டின் பேரை இது பண்ணலைன்னு சொல்றது ஒரு விவாத மேடை போகுதுன்னு சொன்னீங்கன்னா இது எதற்காக என்ன இன்னைக்கு இது ஒரு அருமையா சிம்பிளா ஒரு எல்லா மனுஷர்களும் புரிந்து கொள்ற விதத்துல இந்த டாபிக் இருக்கு. சரியா? மோடி அரசு என்ன பண்ணல, நம்மளுக்கு பட்ஜெட்ல கொடுக்கல, மோடி அரசு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு கொடுக்கல. ஸோ இது யாருக்கு சொன்னாலும் புரிகிற வாக்கில் இருக்கு. அதனால என்னன்னா நம்மளுடைய டிஎம்கே அரசு இதை குறித்து வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்களையும் பலர் விதத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை நம்புகிறேன். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.